வணக்கம் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக பிரவீணா. முதலில் தலைப்புச் செய்திகள். ஆர்கே நகர் இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியீடு. எந்திரமா வாக்குச்சீட்டா என்பது இன்று தெரியும். தமிழகம் உள்பட 31 இடங்களில் எரிவாயு எடுக்கும் திட்டம். மத்திய அரசு இன்று கையெழுத்திட முடிவு. ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி நுழைவுத் தேர்வு இன்று முதல் விண்ணப்பம் ஆரம்பம். காஷ்மீரில் அமைச்சர் வீடு மீது தீவிரவாதிகள் தாக்குதல். காவலர்களை தாக்கி ஆயுதங்கள் பறிப்பு. சென்னை ஆர்கே நகர் தொகுதியில் மின்னணு வாக்குப்பதிவா வாக்குச்சீட்டு முறையா என்பது பற்றி இன்று இறுதி முடிவு அறிவிக்கப்பட உள்ளது. ஒரு தொகுதியில் 63 வேட்பாளர்கள் வரை போட்டியிட்டால் மட்டுமே வாக்குப்பதிவு இயந்திரங்களை பயன்படுத்த முடியும். 63 வேட்பாளர்கள் இருந்தால் கட்டுப்பாட்டு எந்திரத்தின் உதவியுடன் 4 வாக்குப்பதிவு இயந்திரங்களை இணைக்க முடியும். ஒரு எந்திரத்துக்கு தலா 16 வாக்காளர்களுக்கான பொத்தான்களையும் இடம்பெற செய்ய முடியும். அதில் 63 வேட்பாளர்களின் பெயர்களும் நோட்டாவுக்கு ஒரு பொத்தானுமாக மொத்தம் 64 பொத்தான்களை இடம்பெற செய்யலாம். இந்நிலையில் ஆர்கே நகரில் வேட்பாளர்களின் பட்டியல் இறுதி செய்யப்படுவதை அடுத்து மின்னணு முறையில் வாக்குப்பதிவை நடத்துவதா அல்லது பழைய வாக்குச்சீட்டு முறையில் வாக்குப்பதிவு நடத்துவதா என இன்று மாலை 3 மணிக்கு மேல் அறிவிக்கப்பட உள்ளது. சென்னை ராதாகிருஷ்ணன் நகர் இடைத்தேர்தலில் போட்டியிடும் இறுதி வேட்பாளர்கள் பட்டியல் இன்று மாலை வெளியிடப்படுகிறது. சென்னை ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதி வரும் ஏப்ரல் 12ஆம் தேதி இடைத்தேர்தலை சந்திக்கிறது. இதற்காக கடந்த 16ஆம் தேதி தொடங்கிய வேட்புமனு தாக்கல் 23ஆம் தேதி வரை முடிவடைந்தது. மொத்தம் 127 மனுக்கள் பெறப்பட்டன. அதில் 45 மனுக்கள் நிராகரிக்கப்பட்டன. முக்கிய வேட்பாளர்களின் மனுக்கள் உள்பட 82 மனுக்கள் ஏற்கப்பட்டன. மனுக்களை திரும்பப் பெற இன்று கடைசி நாள் என்ற நிலையில் இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியாகிறது. சென்னை ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலுக்கான தேர்தல் பிரச்சாரம் விறுவிறுப்படைந்து வருகிறது. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் தொகுதியான சென்னை ஆர்கே நகர் தொகுதி அவரது மறைவு காரணமாக தேர்தலை எதிர்நோக்கியுள்ளது. ஏப்ரல் 12ஆம் தேதி அங்கு தேர்தல் நடைபெறுகிறது. அதிமுகவின் தேர்தல் சின்னமான இரட்டை இலை முடக்கப்பட்ட நிலையில் அதிமுக புரட்சித் தலைவி அம்மா கட்சி வேட்பாளராக மதுசூதனன், அதிமுக அம்மா கட்சி சார்பில் டிடிவி தினகரன், திமுக வேட்பாளராக மருது கணேஷ், மார்க்சிய கம்யூனிஸ்ட் வேட்பாளராக லோகநாதன், தேமுதிக வேட்பாளராக மதிவாணன், பாரதிய ஜனதா வேட்பாளராக கங்கை அமரன், நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக கலைக்கூட்டு உதயம், எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை வேட்பாளராக ஜே தீபா உள்பட பலர் களத்தில் உள்ளனர். ஆர்கே நகரில் தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்து வருகிறது. நேற்று அதிமுக புரட்சித் தலைவி அம்மா, அதிமுக அம்மா, திமுக, மார்க்சிய கம்யூனிஸ்ட், பாரதிய ஜனதா உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த வேட்பாளர்கள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். தமிழகம் உள்பட நாடு முழுவதும் 31 இடங்களில் ஹைட்ரோ கார்பன் எரிவாயு எடுக்கும் திட்டத்தில் மத்திய அரசு இன்று கையெழுத்திட உள்ளது. தமிழகத்தின் நெடுவாசல், புதுவையின் காரைக்கால் உள்பட நாட்டின் 31 இடங்களில் எரிவாயு எடுக்கும் பணியை தனியாரிடம் தர மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இதில் 31 ஒப்பந்ததாரர்களுக்கு விடப்பட்ட ஏலத்துக்கான ஒப்பந்தம் தில்லி தாஜ்மாத் சிங் நட்சத்திர உணவகத்தில் இன்று கையெழுத்தாக உள்ளது. மத்திய அரசு மற்றும் ஏலம் எடுத்த நிறுவனங்களுக்கு இடையிலான இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடும் நிகழ்ச்சிக்கு மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தலைமை தாங்க உள்ளார். இது முதல் கட்ட பணி. இந்த ஒப்பந்தம் மூலம் உடனே எரிவாயு எடுக்கும் பணியை ஆரம்பித்துவிட முடியாது என மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்த ஒப்பந்தத்துக்கு பிறகு மாநில அரசின் அனுமதி உள்பட 30 வகை அனுமதிகளை நிறுவனங்கள் பெற வேண்டும் எனவும் அது சுட்டிக்காட்டியுள்ளது. புதுச்சேரி ஜிப்மர் கல்லூரி நுழைவுத் தேர்வுக்கு இன்று முதல் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் 200 MBBS இடங்கள் உள்ளன. இங்கு MBBS படிக்க நீட் நுழைவுத் தேர்வு அவசியமில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த இடங்களை நிரப்ப அனைத்து இந்திய அளவில் நுழைவுத் தேர்வு நடத்தப்படுவது வழக்கம். இந்த ஆண்டுக்கான நுழைவுத் தேர்வு வரும் ஜூன் மாதம் 4ஆம் தேதி நாடு முழுவதும் 70 நகரங்களில் நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் சென்னை, கோவை, திருச்சி, திருநெல்வேலி, நாகர்கோவில், தூத்துக்குடி, நாமக்கல், நெய்வேலி மற்றும் புதுச்சேரி போன்ற இடங்களில் தேர்வு நடைபெற இருக்கிறது. இந்நிலையில் நுழைவுத் தேர்வுக்காக www.jipmer.edu.in என்ற இணையதளம் மூலம் இன்று முதல் ஆன்லைனில் விண்ணப்பிக்க முடியும். இன்று காலை 11 மணி முதல் நுழைவுத் தேர்வுக்கான விண்ணப்ப பதிவு தொடங்க உள்ளது. விண்ணப்பிக்க வரும் 3ஆம் தேதி கடைசி நாள்.
காஷ்மீரில் அமைச்சர் வீடு மீது தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகள் அங்கிருந்து 4 துப்பாக்கிகளை பறித்து சென்றனர். இந்த தாக்குதலில் காவலர்கள் 2 காயமடைந்தனர். காஷ்மீர் மாநில அமைச்சர்களில் ஒருவர் பரூக் அந்த்ராபி. ஆளும் மக்கள் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த இவர் முதல்வர் மெஹபூபாவின் உறவினரும் கூட. தலைநகர் ஸ்ரீநகரிலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் டூரு கிராமத்தில் உள்ள அமைச்சரின் வீட்டில் நேற்று கனரக ஆயுதங்களுடன் தீவிரவாதிகள் புகுந்தனர். அமைச்சர் அப்போது வீட்டில் இல்லை. அவரது பெற்றோர்கள் மட்டுமே இருந்தனர். வீட்டில் பாதுகாப்புக்கு நின்ற காவல்துறையினர் மீது தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகள் 4 துப்பாக்கிகளை பறித்து சென்றனர். இதில் 2 காவலர்கள் குண்டு பாய்ந்து காயமடைந்தனர். புல்வாமா மாவட்டத்தில் ஹிஸ்புல் முஜாஹிதீன் இயக்க தீவிரவாதிகள் 2 நேற்று சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் அமைச்சரின் வீடு மீது இந்த தாக்குதல் நடைபெற்றுள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பை அமல்படுத்துவதற்கு தேவையான 4 துணை சட்ட முன்வரைவுகள் மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட உள்ளதாக அதிகாரப்பூர்வமற்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜிஎஸ்டி எனும் சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பை வரும் ஜூன் 1ஆம் தேதி முதல் நடைமுறைப்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இதற்காக ஈட்டுறுதி சட்டம், மத்திய சரக்கு மற்றும் சேவை வரி, ஒருங்கிணைந்த ஜிஎஸ்டி மற்றும் யூனியன் பிரதேச ஜிஎஸ்டி ஆகிய 4 துணை சட்ட முன்வரைவுகள் மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படலாம் என தெரிகிறது. இதன் மீது விவாதம் நடத்துவது பற்றி முடிவு செய்ய நாடாளுமன்ற நடவடிக்கை ஆலோசனை குழு இன்றோ அல்லது நாளையோ கூடி முடிவெடுக்க உள்ளது. மக்களவையில் இந்த துணை சட்ட முன்வரைவுகள் நிறைவேறிய பின் மாநிலங்களவையிலும் இவை தாக்கல் செய்யப்பட உள்ளன. குற்றவாளிகள், சமூக விரோதிகளை ஆதரிப்பவர்கள் உத்தரப்பிரதேசத்தை விட்டு வெளியேறியாக வேண்டும் என அம்மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத் எச்சரித்துள்ளார். முதல்வராக பதவியேற்ற பின் முதன்முறையாக சொந்த ஊரான கோரக்பூருக்கு சென்ற ஆதித்யநாத் அங்கு பாரதிய ஜனதா தலைவர்களை சந்தித்து பேசினார். கோரக்நாதர் கோவிலுக்கு சென்று வழிபட்ட அவர் பசுக்களுக்கு உணவூட்டினார். பின்னர் அரசு அலுவலர்களுடன் பேசிய அவர் 18 மணி முதல் 20 மணி நேரம் வரை உழைக்க தயாராக இருக்கும் அரசு ஊழியர்களை தாம் வரவேற்பதாக தெரிவித்தார். மாநில அரசு ஒன்று எப்படி செயல்பட வேண்டும் என்பதை இன்னும் 2 மாதங்களில் மக்கள் தெரிந்து கொள்வார்கள் என்றும் ஆதித்யநாத் கூறினார். பயங்கரவாதம் மனித குலத்துக்கு விடுக்கப்பட்ட மிகப்பெரிய சவால் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தெலுங்கு புத்தாண்டு பிறப்பான யுகாதியை முன்னிட்டு தில்லியில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பிரதமர் மோடி பங்கேற்றார். அதே விழாவில் மக்களவைத் தலைவர் சுமித்ரா மகாஜன், தில்லி மாநில துணைநிலை ஆளுநர் அனில் பைஜால், சட்ட அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் பேசிய மோடி, ராமாயணத்தில் சீதையை காக்க ராவணனுடன் போராடிய ஜடாயுதன் பயங்கரவாதத்தை எதிர்த்த முதல் உயிர். பயங்கரவாதத்தை எதிர்க்க புராணங்களில் இருந்து நாம் உத்வேகம் பெற வேண்டும் என்று கூறினார். இந்தியாவின் பன்முகத்தன்மையே அதன் வலிமை மற்றும் அடையாளம் என்றும் மோடி கூறினார். விமானத்தில் இருக்கைக்காக தகராறு செய்த வழக்கில் சிக்கிய சிவசேனை எம்பி ரவீந்திர கேக்வாட் விமான நிறுவனத்தின் மீது வழக்கு தொடர்வேன் என கூறியுள்ளார். மும்பையிலிருந்து தில்லிக்கு ஏர் இந்தியா விமானத்தில் வந்த மகாராஷ்டிரா மாநில சிவசேனை எம்பி ரவீந்திர கேக்வாட் இருக்கைக்காக தகராறு செய்து விமான நிறுவன ஊழியரை காலணியால் தாக்கினார். இதனால் அவர் மீது 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. ஏர் இந்தியா மற்றும் 6 தனியார் விமான நிறுவனங்கள் கேக்வாடை இனி விமானத்தில் ஏற்ற மாட்டோம் என அறிவித்துள்ளன. இந்நிலையில் ஒஸ்மானாபாத் தொகுதி எம்பியான ரவீந்திர கேக்வாட் தலைமறைவானதாக கருதப்பட்டது. இதுபற்றி கருத்து தெரிவித்துள்ள ரவீந்திர கேக்வாட், சிவசேனை மூத்த தலைவர் ஒருவரின் அறிவுறுத்தல் காரணமாக அமைதியாக இருக்கிறேன். விமான நிறுவனம் மீது வழக்கு தொடர்வேன். நாளை மராத்திய புத்தாண்டு விழாவில் பங்கேற்கும் நான் நாளை மறுநாள் நாடாளுமன்ற கூட்டத்திலும் பங்கேற்பேன் என கூறியுள்ளார். தமிழகத்தில் கரூர், கோவை, வேலூர் உள்பட 6 நகரங்களில் நேற்று 100 டிகிரி அளவுக்கு வெயிலின் தாக்கம் கடுமையாக இருந்த நிலையில் 5 நாட்களுக்கு பிறகு வெயிலின் தாக்கம் மேலும் அதிகரிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோடைக்காலம் வழக்கமாக ஏப்ரலில் தான் தொடங்கும். ஆனால் கடந்த சில நாட்களாகவே வெயிலின் தாக்கம் அதிகமாக காணப்படுவதால் மக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இந்நிலையில் கரூர், கோவை, வேலூர் உள்பட 6 நகரங்களில் நேற்று 100 டிகிரி அளவுக்கு மேல் வெயிலின் தாக்கம் கடுமையாக இருந்தது. அதிகபட்சமாக கரூரில் 104 டிகிரி அளவுக்கு வெயிலின் தாக்கம் காணப்பட்டதாக சென்னை வானிலை ஆய்வு மைய அலுவலர் தெரிவித்துள்ளார். ஏப்ரல், மே மாதங்களில் கோடை மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக தெரிவித்த அவர், வரும் 4 அல்லது 5 நாட்களில் அதிக வெயில் இருக்காது என்றும் தகவல் வெளியிட்டுள்ளார். நடிகர் ரஜினிகாந்தை யாரும் மிரட்டவில்லை. விடுதலை சிறுத்தைகள் தொல் திருமாவளவன் விளக்கம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
செய்திகள் தொடர்கின்றன. இலங்கை செல்ல வேண்டாம் என ரஜினியை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிரட்டவில்லை என அக்கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். புதுதில்லி பல்கலைக்கழகத்தில் தற்கொலை செய்து கொண்ட சேலம் மாணவர் முத்துகிருஷ்ணன் இல்லத்திற்கு சென்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவரது தந்தை உள்ளிட்ட உறவினர்களுக்கு ஆறுதல் கூறினார். பின்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் 1,25,000 ரூபாயை நிவாரணமாக வழங்கிய அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது மாணவர் முத்துகிருஷ்ணன் மரணம் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். வரும் 3ஆம் தேதி விவசாயிகள் கூட்டியக்கம் நடத்தவுள்ள முழு அடைப்பு போராட்டத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் ஆதரவு தரும் என்ற திருமாவளவன் லைகா நிறுவனத்துக்கு விடுதலை சிறுத்தைகள் போட்டியில்லை எனவும் தெரிவித்தார். முத்துகிருஷ்ணன் சாவு குறித்து சிபிஐ விசாரணைக்கு ஆணையிட வேண்டும் என்றும் மத்திய அரசை விடுதலை சிறுத்தைகள் கேட்டுக்கொள்கிறோம். நடிகர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி சொல்லியிருக்கிற விமர்சனம் அவருடைய ஆதங்கத்திலிருந்து வெளிப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட விமர்சனங்களை எல்லாம் பொருட்படுத்தக்கூடியவர் அல்ல திரு ரஜினிகாந்த் அவர்கள். காவிரி மேலாண் வாரியம் வறட்சி நிவாரணம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் மத்திய அரசு தமிழக அரசை வஞ்சிக்கிறது என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சி மேலரன் சாலையில் உள்ள தமிழ்ச்சங்க வளாகத்தில் நியூ செஞ்சுரி புத்தக நிறுவனமும் பேராசிரியர் கி நடராஜனும் இணைந்து நடத்திய புத்தக வெளியீட்டு விழா நடைபெற்றது. அதில் கி நடராஜன் எழுதிய இந்தியர்களின் ஆங்கில சிறுகதைகள், வள்ளுவரும் ஷேக்ஸ்பியரும் ஓர் ஒப்பாய்வு, காலத்தை வென்ற காதல் கவிதைகள் ஆகிய 3 நூல்களை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு வெளியிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நல்லக்கண்ணு, காவிரி மேலாண் வாரியம் அமைப்பதில் மத்திய அரசு இது ஓர் ஒற்றை தீர்ப்பாயம் என்று சொல்லி தட்டி கழிப்பதாக குற்றம் சாட்டினார். காவிரி பிரச்சனையில் இந்த நடுவர் மன்ற தீர்ப்பு ஏற்பட்டது. மையத்தில் காவிரி மேலாண்மை அமைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சொல்லியது. அதையெல்லாம் புறக்கணித்துவிட்டு மத்திய அரசு நடுவர் மன்றத்திற்கு மாறாக ஒரு ஒற்றை தீர்ப்பாயம் என்று சொல்லி தட்டி கழிக்கிறது. மேலும் ஒரு சிக்கலை உண்டாக்கியிருக்கிறார்கள். அவையெல்லாம் தமிழ்நாட்டை மத்திய அரசு வஞ்சிக்கிறது, புறக்கணிக்கிறது என்பதை தெரிவித்து பாண்டியாறு புன்னம்புழா திட்டத்தை நிறைவேற்றாவிட்டால் கொங்கு மண்டலம் பாலைவனமாகிவிடும் என்று கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலர் ER ஈஸ்வரன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள வெள்ளாங்கோவிலில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பில் விவசாயிகளின் நலன் காக்கும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கட்சி பொதுச் செயலர் ER ஈஸ்வரன் அதில் சிறப்புரையாற்றினார். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கேரள அரசு அணை கட்டுவதை தடுக்க வேண்டும் என்று கூறுவதை விட கேரளத்துக்கு செல்லும் பாண்டியாறு புன்னம்புழா ஆற்றின் குறுக்கே நாம் அணை கட்ட வேண்டும் என்றார். RK நகர் தொகுதி இடைத்தேர்தலில் ஆளும் கட்சி அதன் பொதுச் செயலர் படத்தை கூட காட்ட முடியாத நிலை உள்ளதாகவும் ஈஸ்வரன் கூறினார். இன்றைக்கு பாண்டியாறு பொன்னம்புழா திட்டத்தை நாம் நிறைவேற்றினால் பவானி ஆற்றிலே கேரளாவுக்கு செல்லுகின்ற தண்ணீரை நாம் தமிழகத்திற்குள் திருப்ப முடியும். தமிழகத்திலே உற்பத்தியாகின்ற தண்ணீரை கேரளாவுக்குள்ளே அனுப்பிவிட்டு பிறகு கேரளா நமக்கு கொடுக்கவில்லை என்று புலம்புவதிலே எந்த அர்த்தமும் கிடையாது. அதனால் தமிழக அரசு பாண்டியாறு பொன்னம்புழா திட்டத்தை உடனே நிறைவேற்றுவதற்கு முன்வர வேண்டும். பன்னாட்டு குளிர்பானங்கள் தாமிரபரணி ஆற்றிலிருந்து தண்ணீர் எடுப்பதை அனுமதிக்க கூடாது என வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தமிழக அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளது. திருவண்ணாமலையில் அனைத்து வணிகர்கள் சங்க விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா பின்பு செய்தியாளர்களுடன் பேசினார். அப்போது பன்னாட்டு குளிர்பானங்களான கோக், பெப்சி ஆகியவற்றை வாங்க மக்கள் ஆர்வம் காட்டவில்லை என்றும் இதனால் அவற்றின் விற்பனை 77% குறைந்துள்ளது என்றும் விக்ரமராஜா தெரிவித்தார். நச்சுப்பொருள் கலந்த பன்னாட்டு குளிர்பானங்களை அருந்துவதை விட இயற்கை பானங்களான இளநீர், பதநீர் உள்ளிட்டவற்றை மக்கள் அருந்த முன்வர வேண்டும் எனவும் விக்ரமராஜா கேட்டுக்கொண்டார். பெப்சி, கோக் போன்ற குளிர்பானத்திற்கு தமிழகத்திலே தாமிரபரணி படுகையிலே 13 லட்சம் லிட்டர் தண்ணீர் ஒரு நாள் ஒன்றுக்கு எடுக்கப்படுகிறது. ஆனால் டெல்லியிலே விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். 3 வேளை உணவுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் நீராதாரத்தை காக்கக்கூடிய அரசு இந்த நச்சுத்தன்மையுள்ள குளிர்பானத்திற்கு நீர் எடுப்பதற்கு தடை விதிக்க வேண்டும் என்ற கோஷத்தை தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு எடுத்திருக்கிறது. நாகப்பட்டினம் மாவட்டம் சீர்காழியில் தமிழிசை பாடல்களை பாடிய மூவருக்கும் அரசு சார்பில் விழா நடைபெற்றது. அதில் கண்கவர் நடனங்கள் இடம்பெற்றன. நாகப்பட்டினம் மாவட்டம் சீர்காழியில் பிறந்த முத்து தாண்டவர், மாரிமுத்தா பிள்ளை, அருணாச்சல கவிராயர் ஆகிய மூவரும் தமிழிசை பாடல்களை பாடி அழியா புகழ் பெற்றவர்கள். மூவருக்கும் சீர்காழியில் மணிமண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது.
அங்கு ஆண்டுதோறும் ஆனி மாதம் மூல நட்சத்திர நாளன்று தமிழக அரசு சார்பில் விழா நடைபெறுவது வழக்கம். 8 மாதங்கள் தாமதமாக நேற்று இந்த விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் மூவரின் திருவுருவப் படங்களை திறந்து வைத்து மரியாதை செலுத்தினார். விழாவை முன்னிட்டு சென்னை மற்றும் திருச்சி ஸ்ரீரங்கம் கலைஞர்கள் பங்கேற்ற சிறப்பு நடன நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதனை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். சீர்காழியில் மூவர் இசை விழா மன்றத்தின் சார்பாக இந்த நிகழ்ச்சி மேலும் சிறப்படைந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது மணிமண்டபம் செய்தி மக்கள் தொடர்பு துறை சார்பாக இயங்கி வருகிறது. அரசு நிகழ்ச்சிகள் எந்த நிகழ்ச்சிக்கு வேண்டுமானாலும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அரசு சார்ந்த நிகழ்ச்சிக்கு அனுமதி கொடுப்பார்கள். தமிழ் இசை மூவர் மணிமண்டபத்தில் ஆடுறது ஃபஸ்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கொடுத்த எங்கள் குருவுக்கும் கலை பண்பாட்டுத்துறைக்கு ரொம்ப நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். மூவர் விழாவுக்கு நாங்கள் டான்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு ஊரில் அவர் பிறந்தா இருக்கார் அப்படிங்கிறது எங்களுக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நடக்கிறப்ப தான் எல்லாருக்குமே வெளியில் தெரியுது. நிறைய பாட்டுகள் அவங்க பண்ணியிருக்காங்க. அதில் ஒவ்வொரு பாடல்களும் அவர்களை பற்றி நாங்கள் ஆடியிருக்கோம். இந்த மாதிரி தமிழ் செய்ய கலை பண்பாட்டுத்துறை வளர்த்து இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீர்நிலைகளை பாதுகாக்கவும் புனரமைப்பு பணிகளில் ஈடுபடவும் படித்த இளைஞர்கள் முன்வர வேண்டும் என அதியமான் சமூக வரலாற்று ஆய்வு மையம் வலியுறுத்தியுள்ளது. அதியமான் சமூக வரலாற்று ஆய்வு மையம் சார்பில் தருமபுரி மாவட்டம் தகடூரில் நீர்ப்பாசனம் குறித்த கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் வரலாற்று ஆய்வாளர்கள் மற்றும் கல்லூரி மாணவ மாணவியர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தருமபுரி மாவட்டத்தை வள்ளல் அதியமான் ஆட்சி புரிந்த காலத்தில் நீர்நிலைகள் எவ்வாறு பராமரிக்கப்பட்டன என்பது உள்பட பழங்காலத்தில் நீர்நிலைகளுக்கு வழங்கப்பட்ட முக்கியத்துவம் குறித்து வல்லுநர்கள் விளக்கமாக எடுத்துரைத்தனர். அதேபோல் இன்றைய காலகட்டத்தில் நீர்நிலைகள் எவ்வாறு உள்ளன, அதன் நிலைமை என்ன என்பதும் குறித்தும் விளக்கி கூறப்பட்டது. ஆக்கிரமிப்பு மற்றும் சிதிலமடைந்த நீர்நிலைகளை மீண்டும் பழங்கால முறைப்படி பாதுகாக்க படித்த இளைஞர்கள் முன்வர வேண்டும் என வரலாற்று ஆய்வாளர்கள் வேண்டுகோள் விடுத்தனர். இந்த கருத்தரங்கு தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற நீர் நிலைமை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் பண்டைய நாளில் மக்கள் எப்படி நீரை பயன்படுத்தினார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்கும் ஆன ஒரு கருத்தரங்கு. இந்த கருத்தரங்கிலே பண்டைய நாள் நிலையை பற்றியும் இக்காலத்தில் தேவை பற்றியும் நிறைய பேசினார்கள். அந்த கருத்துக்களை எல்லாம் பயன்பற்றும் போது அந்த மக்களுடைய வாழ்க்கை செழுமிடைவு என்பது இந்த கருத்தரங்குடைய நோக்கம். தருமபுரி மாவட்டத்தோட நீர் மேலாண்மை, அதாவது ஆரம்ப காலத்துலேருந்து இப்போ வரணும் எப்படி நீர் மேலாண்மை, நீர் வளங்க எப்படி நீரை பாதுகாக்கலாம், எப்படி சேமிக்கலாம், அது எப்படி விவசாயத்துக்கு நல்ல முறையில் பயன்படுத்தலாம், அதை பற்றி தெளிவாக ஆய்வுக் கட்டுரைகள்லாம் சமர்ப்பித்தாங்க. ரொம்ப மாணவர்கள் ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. இது மூலம் நாங்கள் நிறைய விஷயத்தை கற்றுக்கிட்டோங்க. பால் கொள்முதல் விலையை தமிழக அரசு உயர்த்த கோரி வரும் 18ஆம் தேதி சென்னை தலைமைச் செயலகம் முன்பு மறியல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் மாநில செயலர் முகமது அலி கிருஷ்ணகிரியில் செய்தியாளர்களுடன் பேசினார். அப்போது 2014ஆம் ஆண்டுக்கு பிறகு தமிழக அரசு பால் கொள்முதல் விலையை உயர்த்தவில்லை என்று அவர் தெரிவித்தார். தீவன விலை, உற்பத்தி செலவுகள் அதிகரித்துள்ள நிலையில் தாங்கள் மிகப்பெரிய அளவில் இழப்பை சந்தித்து வருவதாக தெரிவித்த அவர், வறட்சி மற்றும் நோய் தாக்குதலால் உயிரிழந்த கறவை மாடுகளின் உரிமையாளர்களுக்கு தமிழக அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். சுமார் 15 லட்சம் குடும்பங்கள் தமிழகத்தில் பால் உற்பத்தியில் ஈடுபடுகிறார்கள். அரசாங்கம் பாலுக்கு கொள்முதல் விலையை அறிவிப்பதை ஒட்டித்தான் தனியாருக்கு பால் வழங்கக்கூடிய பால் உற்பத்தியாளர்களுக்கும் பாலுக்கு விலை கிடைக்கும். ஆகவேதான் கொள்முதல் விலையை அவசியம் உயர்த்தி அறிவிக்க வேண்டும் என்பதற்காக ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி நடக்கக்கூடிய மறியல் போராட்டத்தில் சென்னை கோட்டை முன்பாக மறியல் போராட்டத்தை நடத்துவது என்று முடிவெடுத்திருக்கிறோம். பெண் உரிமை மற்றும் கல்வி குறித்து பெண்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த கோவை முதல் லண்டன் வரை கார் பயணத்தை கோவையைச் சேர்ந்த 4 பெண்கள் மேற்கொண்டுள்ளனர். கோவையை சேர்ந்த மீனாட்சி, மூகாம்பிகை, வேதிகா மற்றும் மும்பையை சேர்ந்த பிரியா பால் ஆகிய 4 பெண்களும் ஃபேஸ்புக் எனும் முகநூல் மூலம் நண்பர்களாயினர். இவர்கள் கோவையிலிருந்து பிரிட்டன் தலைநகர் லண்டன் வரை காரில் பயணம் செய்து பெண் உரிமை மற்றும் கல்வி குறித்து மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த தீர்மானித்தனர்.
இதற்காக கோவையில் தொடங்கிய அவர்களது விழிப்புணர்வு கார் பயணத்தை அமைச்சர் SP வேலுமணி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மாவட்ட எல்லை வரை 50க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களில் சென்று இளைஞர்கள் அந்த 4 பெண்களையும் வழி அனுப்பி வைத்தனர். கோடை காலம் தொடங்கியுள்ள நிலையில் மண்பானைகள் விற்பனை அதிகரித்துள்ளதால் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் மண்பானை தயாரிப்பு விறுவிறுப்படைந்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் மண்பாண்ட கலைஞர்கள் ஏராளமானோர் உள்ளனர். தற்போது கோடை காலம் தொடங்கியுள்ள நிலையில் மண்பானைகளை மக்கள் ஆர்வமுடன் வாங்கி வருவதால் தங்களுக்கு அதிக வருவாய் கிடைத்து வருவதாக இவர்கள் தெரிவிக்கின்றனர். குடிநீரை தேக்கி வைக்கும் பானைகள் மட்டுமின்றி பறவைகளுக்கு தண்ணீர் வைப்பதற்கு தேவைப்படும் குவளைகள் உள்பட பல்வேறு வடிவங்களில் மண்பானைகள் இவர்கள் உருவாக்கி விற்பனைக்கு வைத்துள்ளனர். கலைநயத்துடன் தயாரிக்கப்பட்டு வரும் மண்பானைகள் பிளாஸ்டிக்கால் தயாரிக்கப்படும் பொருட்களுக்கு இணையாக விற்பனையாவதாக இவர்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கின்றனர். தண்ணீர் வச்சு குடிக்கிறதுக்காக மனுஷனுக்கு மட்டும்தான் இந்த தண்ணி பஞ்சம்னு இல்லை, அதே மாதிரி பறவைகளும் ஜீவராஜிகளுக்கும் தண்ணி பஞ்சம் ஏற்பட்டு போச்சு. இதனால் இந்த புறா தட்டுன்னு சொல்லி குருவி தட்டுன்னு சொல்லி அதையும் நாங்கள் விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். மக்கள் வந்து கேட்குறாங்க, அவங்களுடைய விருப்பத்தை எல்லாம் நாங்கள் பூர்த்தி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த மண்பாண்டம் வந்து இவ்வளோ தூரத்துக்கு மக்கள் மத்தியில் பழைய காலம் மாதிரி இன்னைக்கு தான் மக்கள் மத்தியிலேயே அது சென்றேறி இருக்குங்கிறத கண்டு ரொம்ப பெருமையாக இருக்கிறது எங்களுக்கு. மண்பானை வந்து வெயில் காலம் அதிகரினால மக்கள் வந்து மண்பானையத்தை விரும்புகிறாங்க. தயிர் கலையம், தண்பானை, தண்ணி பூசா, மோர்த்துக்கு அனைத்து பொருளும் வாங்கி கொண்டு எப்பவும் ஏப்ரல் மாதம் தான் வாங்குவோம். அந்த வருஷம் டிமாண்டுங்கிறதுனால முன்கூட்டியே வந்து வாங்கி கொண்டு. நாமக்கல் மாவட்டம் பண்ணைக்காரன்பட்டியில் 7 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியை பார்வையாளர்கள் ஆயிரக்கணக்கானோர் உற்சாகத்துடன் கண்டு ரசித்தனர். தேவராயபுரம் அருகில் உள்ள பண்ணைக்காரன்பட்டியில் 7 ஆண்டு இடைவெளிக்கு பிறகு நேற்று ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. திருச்சி, புதுக்கோட்டை, சேலம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 400க்கும் மேற்பட்ட காளைகள் இதற்காக அழைத்து வரப்பட்டன. ஜல்லிக்கட்டு போட்டியை அமைச்சர் P. தங்கமணி தொடங்கி வைத்தார். வாடிவாசலில் இருந்து திறந்துவிடப்பட்ட காளைகள் சீறி பாய்ந்தன. அதனை மாடுபிடி வீரர்கள் விரட்டி சென்று மடக்கி பிடிக்க கடுமையாக போராடினர். திறந்தவெளி திடலில் நடைபெற்ற இந்த போட்டியை பெண்கள் உள்பட பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். காளைகள் முட்டியதில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல் ஆய்வாளர் பழனிசாமி, பார்வையாளர்கள் உள்பட 30 பேர் காயமடைந்தனர். காளைகளை மடக்கி பிடித்த வீரர்களுக்கு ரொக்கம் மற்றும் பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டன. ராணுவ ஹெலிகாப்டர் விழுந்து விபத்து, தரையில் மோதி சிதறியதில் 5 பேர் பலி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். உக்ரைன் நாட்டில் ராணுவ ஹெலிகாப்டர் தரையில் மோதி வெடித்து சிதறியதில் 5 பேர் பலியானார்கள். உக்ரைன் நாட்டின் கிழக்கு பகுதி நகரம் கிரமாட்டோஸ்க். ரஷ்ய மொழி பேசும் உக்ரைன் கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக போராடி வரும் உக்ரைன் ராணுவத்தின் தலைமையகம் இந்த நகரத்தில்தான் அமைந்துள்ளது. இந்நிலையில் கிரமாட்டோஸ்க் நகரின் அருகே 5 பேருடன் பறந்த உக்ரைன் ராணுவ ஹெலிகாப்டர் திடீரென தரையில் மோதி விபத்துக்குள்ளானது. அதில் விமானிகள் 2 ஹெலிகாப்டரில் பயணித்த 3 பேரும் பலியானார்கள். மின்கம்பத்தில் ஹெலிகாப்டர் மோதியதே விபத்துக்கு காரணம் என உக்ரைன் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தர்மசாலாவில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான போட்டியில் இந்திய அணி நேற்றைய ஆட்ட நேர முடிவில் 6 விக்கெட்டுகள் இழப்புக்கு 248 ரன்கள் எடுத்தது. ஹிமாச்சல பிரதேச மாநிலம் தர்மசாலாவில் நடைபெற்று வரும் இந்த போட்டியில் டாஸ் வென்று முதலில் களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி 300 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. இதையடுத்து முதல் இன்னிங்ஸை தொடங்கிய இந்திய அணி நேற்று முன்தினம் 1 ஓவரை மட்டுமே எதிர்கொண்ட நிலையில் ரன் எதுவும் எடுக்கவில்லை. நேற்று 2ஆம் நாள் ஆட்டத்தை தொடர்ந்த இந்திய அணி நிதானமாக விளையாடியது. லோகேஷ் ராகுல் 60 ரன்களும், புஜாரா 57 ரன்களும், ரஹானே 46 ரன்களும் எடுத்து ஆட்டமிழந்தனர். நேற்றைய ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி 6 விக்கெட்டுகளை இழந்து 248 ரன்கள் எடுத்தது.
பிரித்திமன் சகா 10 ரன்களுடனும் ரவீந்திர ஜடேஜா 16 ரன்களுடனும் களத்தில் உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆர்கே நகர் இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியீடு. எந்திரமா வாக்குச்சீட்டா என்பது இன்று தெரியும். தமிழகம் உள்பட 31 இடங்களில் எரிவாயு எடுக்கும் திட்டம் மத்திய அரசு இன்று கையெழுத்திட முடிவு. ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி நுழைவுத் தேர்வு இன்று முதல் விண்ணப்பம் ஆரம்பம். காஷ்மீரில் அமைச்சர் வீடு மீது தீவிரவாதிகள் தாக்குதல். காவலர்களை தாக்கி ஆயுதங்கள் பறிப்பு. இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 மணிக்கு வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.